திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே தமிழகம் கேரள எல்லைப் பகுதியில் உள்ள இடுக்கி மாவட்டம் மூணாறு செல்லும் சாலையில் படையப்பா என்ற காட்டு யானை சுற்றுலா பயணிகள் வாகனத்தை தாக்க முயன்ற பரபரப்பான சம்பவம் நடந்துள்ளது. இந்த சம்பவத்தில் 2 குழந்தைகள் உட்பட 4 பேர் கொண்ட குடும்பம் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியுள்ளது. கடந்த சில வாரங்களாக இப்பகுதியில் கடுமையான வறட்சி நிலவி வருவதால் வனவிலங்குகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளது. குறிப்பாக காட்டு யானைகள் அடிக்கடி சாலை பகுதிகளுக்கு வருவது வழக்கமாகி வருகிறது. நேற்றிரவு 11 மணி அளவில் மறையூரிலிருந்து மூணாறு காரில் பயணம் செய்து கொண்டிருந்த சுற்றுலா பயணி ஒருவரும் அவரது குடும்பத்தினரும் வாகுவரை எஸ்டேட் பகுதியை கடந்து செல்லும்போது எதிர்பாராத விதமாக படையப்பா என்ற காட்டு யானை திடீரென தோன்றியது. யானை காரை நோக்கி வேகமாக முன்னேறி தாக்க முயன்றதால் காரில் இருந்த அனைவரும் கடும் அச்சத்திற்கு உள்ளானார்கள். பதட்டமான சூழ்நிலையில் வாகன ஓட்டுநர் விரைவாக செயல்பட்டு ஒரு வழியாக யானையின் பிடியில் இருந்து தப்பித்து செல்ல முடிந்தது. இந்த பயங்கரமான தருணத்தை காரில் இருந்தவர்கள் வீடியோவாக பதிவு செய்துள்ளனர். தற்போது இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து வனத்துறை சார்பில் முக்கியமான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. உடுமலை மூணாறு சாலையில் இரவு நேர பயணங்களை தவிர்க்குமாறு பொதுமக்களுக்கு கடுமையான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வனப்பகுதிகள் வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் கூடுதல் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்று வனத்துறை அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். வறட்சி காலங்களில் வன விலங்குகள் உணவு மற்றும் நீருக்காக மனித வசிப்பு பகுதிகளுக்கு வருவது அதிகரித்து வருவதால் வனப்பகுதிகள் அருகே வசிப்பவர்களும் அந்த பகுதிகள் வழியாக பயணம் செய்பவர்களும் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் என வன உயிரின பாதுகாப்பு நிபுணர்கள் அறிவுறுத்தியுள்ளனர்.